நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குது. நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குது. இந்த ஊருக்கு பிடிச்ச சண்டை இன்னியோட விளக்குது. ரைட்டு. எத்தனை ஊருக்கு போனாலும் நம்ம ஊர் தான்யா. ஏய் டிரைவரு, கிளம்பு கிளம்பு. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? இந்த ராமையா பஜ்ஜி அண்ணே எனக்கு டீண்ணே. காசு இருக்காடா? காசு காசு டீ இல்லை ஒன்றும் இல்லை, போடா வெளியே. அண்ணே வந்துட்டியாண்ணே? எப்படிண்ணே இருக்க? என்னண்ணே, என்ன பிரச்சனை? பட்டாசு மேலே கையை வைக்கிறீங்க? பின்ன என்ன பாண்டி, எப்போனா காபி டீ சாப்பிட்றான், காசே கொடுக்காம போகிறான். ஏன் கணக்கில் 2 டீயா போடு. உனக்கு ஏது பாண்டி கணக்கு? முன்ன மாதிரிலாம் இல்லை, காசு இருந்தா டீ இல்லாட்டி இல்லை. காசு இல்லைன்னா டீ தர மாட்டியா? டீயோட மூஞ்சில ஊத்துற, உனக்கு என்னைக்கு இருந்தாலும் என் கையாலாண்டா சாவு. அவனே மூஞ்ச தீய ஊத்துன பார்த்தியா? அதானே வேற லெவலு. அண்ணே உன் கூட வர தண்ணி கெத்துனே. அப்படியாடா? ஆமாண்ணே. பட்டாசு நம்ம ஊரா இது? நம்ம ஊர் தான். நீங்களாம் ஊரே மாறி போச்சுண்ணே. ஒரு கடன் தர மாட்டான் வேற. யாரா அவனுங்க புதுசா இருக்கானுங்க? நம்ம ஊர் மூஞ்சி மாதிரியே தெரியலையாடா. வடக்கன்ஸ்ண்ணே. புரியலையாடா? இந்திக்கார பல்லுண்ணே. இங்கேயும் வந்துட்டாங்களா இவங்க? ஊர் உருப்பட்ட மாதிரி தான். சரிடா, நீ சாப்பிட்டியா? எங்கண்ணா சாப்பிட்டேன். ஏன்டா சாப்பிடல? கையில் காசு இருந்தால் தானே சாப்பிட முடியும். மேடம், வணக்கம் மேடம். நன்றி மேடம். டே பட்டாசு, சொல்லுண்ணே. டீ கடைக்காரன் அண்ணனை வெறியே ஏற்றிட்டான்டா. அடித்த சரக்குலாம் இறங்கிருச்சு. ஒரு கோட்ரு போடுமாடா. அண்ணன் பல்கான முடி வச்சிருப்ப போல. இன்னைக்கு ஒரு கட்டிங் போட்டவன் தான். ரைட்டு அண்ணே, காசு கொண்டு வாங்கிட்டு வந்துடுறேன். காசா? நீ வேற ஏன்டா? காசு இல்லாமல் தான் டீ கடை 2 முடிச்சுட்டு வரேன். நீ வேற. ஆமாண்ணே, மறந்தே போயிட்டனே. அண்ணே கூறுகா வரானே. புறா புறா, அவனை புறா. ஏய் நிப்பாட்டுன்றல அண்ணன் ஊருகா நல்லா வசூலா? நல்லா சொல்லுவ ஐயா. ஏய் பட்டாசு, இரியா ஊருகா இரியா. எனக்கு நை சொல்லுங்க. என்ன பண்ணாங்க பாரு. இந்தா காசு அப்படி. நீ சரக்கு வேண்டாம். ரைட்டு. என்ன தரேன் சரியா? ரைட்ண்ணே. சரக்கு அடிக்கிறது யாரும் தடுக்க வாங்கிட முடியாது. வைப்போம். அப்படியே கிரவுண்டுக்கு வந்துடுறா. சரி சேஸ். பட்டாசு, ஆ ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடிக்கிறதெல்லாம் போதே பத்த மாட்டேங்குது. அப்படியா? ஒரு கோட்டை இருந்தால் ரெடி பண்ணேன்டா. கூறுக்கோட்டை வாங்கிட்டு வரட்டுமானே?
ஊர்காட்டில் தான் காலையை அடிச்சு பிடிக்காச்சு. தனலட்சுமி, என்னக்கா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? இந்த பாண்டி பையன் ஊருக்குள்ள வந்துட்டானாடி. அவன் மோசமானவனாச்சே. ஆமாடி, இந்த ஆளுங்கெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும்டி. யார் அவனுங்க பாட்டிலோட வரான்? காலையில் பார்த்தோம்ல எந்த காலை அவனுங்கண்ணே. எவனா இருந்தாடா பாட்டில் வாங்க. வாங்கடாங்க. ஏய் இரா பட்டாசு அவனுக்கு என்ன பண்ணுறான் பாரு. ஏய் இல்லைங்கடா. ஏய் பட்டாசு கூப்பிட்றான் வரமாட்டீங்களா நீங்கள்? எந்த ஊரா நீங்களா? கையிலடா பாட்டிலா கொண்டா. ஏய் பாட்டில் दे दो. ஏய் क्या? क्यों मारा? सॉरी मैं तुम्हें नहीं छोड़ूंगा. ஏய் சாப்பிடு. நமக்கு இல்லாத சரக்கு सबसे पहले से हॉस्पिटल लेके जाएंगे. मैं तुम्हें देख लूंगा. பாட்டில் மழை வச்சு விட்டா. இதெல்லாம் சும்மாடா. அண்ணன் இதை விட பெரிய பெரிய சம்பவம்லாம் பண்ணியிருக்கு. என்னடா சொல்கிற? 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ண தெரியுமா? ஆடா மனசு வாயு நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குது. இந்த ஊருக்கு பிடிச்ச சனி இன்னியோட விளக்குது. நல்ல காலம் பொறுக்குது தாயே. என்ன சவுண்டு கேட்குது? என்னன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, யாருன்னு தெரியல. யாரும் இறந்து கிடக்குறாங்களே, யாருன்னு தெரியல. ஐயோ ஏய் நல்லா இழுத்துக்கட்டுப்பா. ஏய் இந்த பக்கம் வா. ஏப்பா தம்பி இந்த பக்கம் வாப்பா. தம்பி கட்டிட்டியா? இங்கே வா. பாடி இருக்கு தம்பி. நீ தான் காலையில் முதல்ல பார்த்துருக்குற. எஸ்ஐ சார் வருவார். நீ தான் பதில் சொல்லணும். சரிங்க சார். எப்போ ஸ்டேஷன் கூப்பிட்டாலும் வரணும் சார். எல்லாம் ரெடியாக இருக்குது சார். ஓகே சார் வாங்க சார். அம்மா எதுக்கு இவ்வளோ கூட்டம்? எதுக்கு இவ்வளோ பேர் நிற்கிறீங்க? டேய் சின்ன பசங்களா கிளம்புங்கடா. சார் வணக்கம் சார். கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண மாதிரி இருக்கு. சரிங்க சார். கொஞ்சம் பாருங்க சார். சரிங்க சார். அம்மா வேறு எதுவும் எவிடன்ஸ் கிடையாதா பாருங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி கழுத்து நச்சு கொலை பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார். இன்னைக்கு யார் டியூட்டி? நம்ம ருத்ரன் சார். ருத்ரன் சாரா? அப்பா ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. ஆமாம் சார் கிளம்பிட்டாரா?
வந்துட்டே இருக்காரு. வணக்கம் சார். பாடி இங்கே தான் சார் இருக்கு. கழுத்து வச்சு கொண்ட மாதிரி இருக்கு சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வீரா, பணத்தை யாரையா பார்த்தது? இளையராஜா சார். இளையராஜா சார் கூப்பிட்றாரு வா. சார் நீ தான் ஃபர்ஸ்ட் பணத்தை பார்த்ததா? ஆமாம் சார். உனக்கு என்னையா எங்கள் வேலை? சார் வெளிக்க இருக்கலான்னு வந்தேன் சார். விடிய அப்போ தான் சார் பார்த்தேன் சார். ஏட்டு சார் செத்தது யாரு? இவன் பேர் பாண்டி சார். இந்த ஊர் தான் சார். வீட்டுக்குள்ள சொல்லியாச்சா? நல்லா விசாரிச்சிட்டேன் சார். இவனுக்குன்னு யாரும் இல்லை சார். யோ, செத்தவன் இந்த ஊர் தானே? ஆமா. இந்த ஊர்ல ஒருத்தவங்க கூடவா இவனுக்கு உறவுக்காரன் இல்ல? சார் இவன் கூட பட்டாசுன்னு ஒருத்தன் தான் சார் சுற்றிக்கிட்டு இருந்தான். ஏய், எங்கேயா அந்த பட்டாசு? அவன் காலையிலேருந்து காணும் சார். அப்ப அவன் தான் அக்யூஸ்டா இருப்பான். யோ ஏட்டு சார், அவனை அக்யூஸ்டா உள்ள போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிடு. ஓகே சார். சார் ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க. நான் சார் அனுப்பிட்டு வரேன். எல்லாம் கிளம்பு, போய் வேலையை பாருங்கயா. இளையராஜா சார். சார் கூப்பிட்றாரு வா. எங்கே படுத்துருப்போம்? என்ன வெள்ளை வெள்ளைய தெரியுது? மண்டை வர வலிக்குது. எங்க அண்ணனை வேற ஆளக்கானா? மறுபடியும் கட்டிங்கடி போயிட்டாரோ? எங்க தானே படுத்திருந்தாரு? எங்க போயிருந்தாரு? பாண்டியனே, பாண்டியனே எங்க போன தெரியலையே. தலைவர வலிக்குது. பாண்டியனே, பாண்டியனே எங்க போன தெரியல. என்ன பாண்டியனை பார்த்தா காலந்து ஆளாக்கானே? பாண்டி தானே, குட்டியில் செத்து கிடக்கான். போய் பாடுறா, போலீஸா நிக்குது. என்னென்ன சொல்ற? பாண்டியனே, பாண்டியனே, தம்பி வந்துருக்கா? பாண்டியனே, தம்பி வந்துருக்கேன். அடிப்பட்டா கூட தாங்கிக்கோ. யார் அவன்? இவனை கேளுங்க சார். யார் அவன்? சார் தெரியல சார். தெரியலையா? சார் அவன் தான் சார் பட்டாசு. பட்டாசா? ஏய், தூக்க அவனை. வீரா, இங்க கூட்டிட்டு வாயா அவனை. ஏய், வாடா. வாடான்னு சொல்றல. வாடா. சார் ஏன் சார் என்ன அப்படி சொன்னீங்க? விடுங்க சார். சார் விடுங்க சார். எங்க வா. நீதான் பட்டாசா? ஆமா சார். பாண்டி எப்படா செத்தான்? சத்தியமா தெரியாது சார். உண்மையை சொல்றியா இல்ல உள்ள தூக்கி வைக்கவா? சார் சத்தியமா இந்த தட்டி ஒன்றா சார் குடிச்சிருந்தோம். விடிஞ்சு பார்த்தா செத்து கிடக்குன்னு சொல்கிறேன் சார். சார் 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 சரக்கு சரக்கு. சார் சார் வீரா, இவனை பிடிச்சி வை. ஓகே சார். இவன் கொலை பண்ணியிருந்தா பாசமா இப்படி அழுதுருக்க மாட்டான். பாண்டி செத்ததுல யார் மேலே உனக்கு சந்தேகம் இருக்கா? இருக்கு. ஆனா
சார் யார் மேலடா? சார் டீ கடைடா சார், கூர்க்கா சார், ஹிந்திக்காரா சார். என்னது இத்தனை பேரா? ஏ வீரா, இவனை கூட்டிட்டு போய் அந்த ஹிந்திக்காரனை கூட்டிட்டு வா. ஓகே சார். ஊர் மக்கள்லாம் போய் அந்த டீ கடைக்காரனையும் குர்காவையும் கூட்டுவாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாரும் இங்க இருக்கணும். ஏ பட்டாசு, நீ சொன்ன ஹிந்திக்காரன் தானே? ஆமாம் சார். ஆமாம் சார், ஆமாம் சார். ஏ குர்கா, இங்க வா. ஏய் டீ கடைக்காரா, வா வா, இங்க வா. ஐயா வரேங்கய்யா. வணக்கம் ஐயா. ஏய், உங்கள யாரோ தாண்டா பாண்டியை பிளான் பண்ணி கொண்டு இருக்கீங்க. ஒழுங்கா யாருன்னு ஒத்துக்குங்க, இல்ல ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்ட வேண்டியது இருக்கும். साहब नहीं साहब. ஏய் என்னடா மண்டையில கட்டு? साहब नीचे गिर गया साहब. என்னையா சொல்றான்? கீழே விழுந்துட்டேன்னு சொல்றாங்க ஐயா. சார் போய் சொல்கிறேன் சார், நேற்று நைட் அண்ணா சார் மண்டே உடைச்சாரு. மாட்டினடி பொய்யா சொல்கிறேன். பொய் பொய் சொல்றியா? உங்களுக்கு பாண்டிக்கு என்னடா பிரச்சனை? मुझे नहीं पता सर. ஆமா, உனக்கு எப்படி ஹிந்தி தெரியும்? கொஞ்ச நாள் சவுதியில் இருந்தேன் ஐயா, அப்போ கற்றுக்கிட்டேன் ஐயா. என்ன குர்கா சார், ஊரை காப்பாத்துறன்ற பேர்ல கொலைய பண்ணிட்டு சத்தமெல்லாம் வந்து நிக்கிறியா? ಇಲ್ಲ ಸರ್, ಇದೇ ಊರು ನಮಗೆ ಸ್ವಾಮಿ ಮಾರಿ ಸರ್. ಕೊಡೇಪಾಗಲ್ಲ ಸರ್, நைட் ஃபுல் ரவுண்ட்ஸ்ல இருக்கும் சார். ஏய் எத்தனை மணிக்கு பணத்தை பார்த்த? பணத்தை பார்க்கும்போது விடியத்தில் 5 மணி இருக்கும் சார். 5 மணிக்கு? ஆமாம் சார். குர்கா, 5 மணிக்கு நீ எங்க இருந்த? நான் 5 மணிக்கு மெர்காலே வீதியில இருக்கும் சார். மெர்காலே. ஏ பட்டாசு, இவன் மேல என்னடா சந்தேகம்? சார் இவரு தான் சார் அன்னைக்கு அண்ணனை வந்து எனக்கு என்ன உன் சாவு எங்களை சொன்னேன் சார். அப்போ கன்ஃபார்மா டீ கடைக்காரர் தான் கொலை பண்ணியிருக்கிறாரு. சத்தியமா நான் அந்த கொலையை பண்ணலைங்க ஐயா. நானே பிள்ளை குட்டிக்காரன் ஐயா. நான் ஐயா அந்த கொலையை பண்ண போறேன். உங்க காலில் வேணாலும் விழுவுறேங்க ஐயா. நான் அந்த கொலையை பண்ணலைங்க ஐயா. ராஜா உன் மேலே தான் டவுட்டாக இருக்கு. யோ வீரா, காயம் சார். இந்த பட்டாசை கூப்பிட்டு தனியா விசாரி. சரிங்க, ஏதாவது சொல்றானா பாரு. ஓகே சார். ஏய் பட்டாசு வாடா. சொல்றா சார். வணக்கம் சார். வணக்கம்யா. என்னையா எவ்வளோ சுத்துறானே முடிஞ்சாலா? இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு சார். என்னையா இன்னைக்குள்ள முடிஞ்சிரும்ல? இந்த கேஸ் கொஞ்சம் முடியிற மாதிரி தெரியல சார். யாரை பார்த்தாலும் சந்தேகமா இருக்கு சார். ஒரு நாள் டைம் கொடுங்க சார், நான் முடிச்சிடறேன். என்னையா நீ இவ்வளவு பெரிய கேஸா இருந்தாலும் அசால்ட்டா முடிச்சிருவேன். இதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துட்டு இருக்க? சீக்கிரம் முடிச்சிட்டு வாயா. டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. சரி சார், சரி சார், முடிச்சிடறேன் சார். சத்தியமா எனக்கு உண்மை தெரியாது சார். எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். நீ முதல்ல வண்டியில ஏறு. ஏறா. வீரா சார், நீ என்ன பண்ற? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு நேரா நீ ஸ்டேஷன். இனி எவனும் தப்பிக்க முடியாது. டீ கடைக்காரா, இந்தே இளையராஜா. வீரா ஸ்டேஷன் வந்துரு, சீக்கிரம் வா.
டே பட்டாசு சார் நான் உன்னை அடிச்சிட்டேன்னு கோவமாடா? அப்படிலாம் இல்லை சார். டே உங்க அண்ணன் பாண்டி எவன் கொண்டான்னு டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம அடிச்சிட்டேன்டா. பரவாயில்ல சார். என்னடா அவன் ஊருக்குள்ள எல்லாத்துக்கிட்டையும் வம்பு எடுத்திருக்கான். சார் நானே நேற்று நைட்டு ஒரு நாள் சார் கூட இருந்தேன். நேத்து ஒரு நாள் தான் இருந்தியா? ஏன் எங்க போன? நான் போல சார், அண்ணன் தான் சார். எங்க போனா? ஜெயிலுக்கு சார். ஜெயிலுக்கு? என்னடா சொல்ற? திருட்டு கேஸா இல்ல அடிதடி கேஸா? ஏதோ கொலை கேஸ் சொன்னாரு. என்னது கொலை கேஸா? டேய் இறங்குடா. ஏண்டா சார் இது எப்படா உங்கள்கிட்ட சொன்னா? சார் நேற்று நைட்டு குடிக்கும் போது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னார். குடிக்கும் போது சொன்னா? சார் யோ வீரா, என்னது அது? இந்த பாண்டி ஏற்கனவே கொலை கேஸ்ல உள்ள போயிருக்கானாமே. சார் யார் சார் சொன்னது? என்ன சொல்றான்? சார் என்ன சார் சொல்றீங்க? நீ முதல்ல அங்கிருந்து கிளம்பியா, பெட்ரோல் பங்கிட்ட வாயா. ஓகே சார், உடனே வரேன் சார். டேய் ஏறா. போலீஸ் இவன் எதுக்கு நம்மளை பார்த்து பார்த்துக்கிறான்? என்ன சார்? டேய் பட்டாசு, சார் எந்த ஊர் பேர் சொன்ன? தேர்ந்தெழுந்தூர் சார். சார் தேரழந்தூர் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு சார். நீ ஒரு 4 பேர்கிட்ட விசாரியா. ஓகே சார், சரிங்க சார். போலீஸ் இங்கே வராங்க. தம்பி தேரழந்தூர் இப்படி போகலாமா? போகலாம். இப்படி போகிறத விட இப்படி போனீங்கன்னா ஷார்ட்கட். போங்க சார். வீரா சார் இங்க வாயா. அந்த ஸ்டேஷன் எஸ்ஐ நம்பர் வாங்கிட்டேன். சூப்பர் சார். ஒரு நிமிஷம். வணக்கம் மேடம். வணக்கங்க சார். நான் வடிவுப்பட்டி எஸ்ஐ பேசுறேன். நான் தேரேந்திர எஸ்ஐ பேசுறேன் சார். சொல்லுங்க சார், என்ன வேணும்? இந்த பாண்டி பாண்டியா? எந்த பாண்டி சார்? 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை வழக்குல. கொலை வழக்கா? ஆமா. ஓ, அந்த வடிவுப்பட்டி பாண்டி கொலை வழக்கா? அதோட டீடைல்ஸ் வேணும். எங்க ஸ்டேஷனோட ஹெட் கான்ஸ்டபிள் அனுப்புறேன். சரிங்க சார். ஓகே சார். சரி. ஃபைல கொடுத்து விடுறேன் சார். கொஞ்சம் கொடுத்து விட்டுருங்க மேடம். சரி. வணக்கம். நீ போயிட்டு சரிங்க சார். ஃபைல் வாங்கிட்டு ஓகே சார். நேரா ஸ்டேஷன் இல்ல கெஸ்ட் ஹவுஸ் வந்து. ஓகே சார். ஏய் ஏறா. வீரா சார் பாண்டியை பத்தி கேஸ் ஃபைல் என்னாச்சு? அங்கேருந்து தான் சார் வரேன். ஃபைல் ரெடியாக இருக்குது சார். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் வரல சார். ஆனால் ஸ்பாட்டில் முக்கியமான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு சார். இந்தாங்க சார். இன்னைக்கு இவன் சொல்லி அங்க யார் யாரெல்லாம் விசாரிச்சோம் சார்? உட்காருங்க. ஹிந்திக்காரன் சார், கூர்கா சார், கடைசியாக டீ கடைக்காரன் சார். கடைசியா யாரை சொன்னீங்க? டீ கடைக்காரன் சார். டீ கடை. அடுத்தது கூர்கா சார். கூர்கா. அடுத்தது ஹிந்திக்காரனுங்க சார். உங்க காலில் வேணாலும் விழுவுறேன். 5 மணிக்கு மெக்காலே விதியில் சார் போய் சொல்கிறேன் சார். நேற்று நைட்டு அண்ணா சார் மண்டே சார் இருக்கலாம்னு வந்தேன் சார். விடையத்தில் அப்போ தான் சார் பார்த்தேன் சார். உங்க காலில் வேணாலும் விழுவுறேங்க ஐயா. நான் அந்த கொலையை பண்ணலைங்க ஐயா.
டீ கடைக்காரன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. இதே ஊரு நமக்கு சாமி மாதிரி சார். கொடையை பார்க்கல சார். கூர்க்கா ஹிந்தி ஏன் நம்ம கிட்ட போய் சொன்னா? ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். பேருந்து எஸ்ஐ பேசுறேங்க சார். கேக்குதா சார்? வணக்கம். பாண்டியை பத்தி டீடைல்ஸ் கேட்டிருந்தீங்களேங்க சார். ஆமா, ஒரு முக்கியமான எவிடன்ஸ் மெயில் பண்ணிருக்கேன் சார். உடனே பாருங்க சார். மெயில் பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க சார். தேங்க்யூ. வீரா இங்க பாரு. சார் வீரா இங்க பாத்தீங்களா? நமக்கு கிடைச்ச எவிடன்ஸும் இந்த செயினும் ஒரே மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம அக்யூஸ்ட் நெருங்கிட்டோம். செல்வியும் அவன் அண்ணன் வீரபாண்டியும் பைக்கில் செல்லும் போது பெண்ணின் கழுத்திலிருந்து நகை பறிப்பில் உயிர் பலி. பார்த்தேன் இன்னைக்கு தான் பார்த்தேன். சார் என்ன சார் பார்த்தீங்க? வீரா அவனை முதல்ல விசாரி. எங்கேயோ பார்த்தேன். டேய் உண்மையை சொல்றா சொல்றா. வீரா ஏ வீரா ஏ வீரா சொன்னேன். இன்னைக்கு 2 தடவை சொன்னேன். வீரா வீரா செயினை பார்த்தேன். இன்னைக்கு நான் பார்த்தேன். செயினை பார்த்தேன். வீரா வீரா வீரான்னு கூப்பிட்டேன். 2 தடவை கூப்பிட்டேன். எங்க கூப்பிட்டேன்? வீரா வீரா. எஸ் ஐ காட் இட். சார் இந்த ஹிந்திக்கார பசங்க தானே? ஹிந்திக்கார பசங்க வீரா வீரா. சார் இது யார் சார் புதுசா இருக்கு? இவன் தாயா அக்யூஸ்ட். வீரா ஏய் பைத்தியக்கார மாதிரி நடிச்சு நீ ஊரை வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. என்ன சந்தேகம் வராத மாதிரி போட்டு தள்ளிட்டேன்னு நினைப்பா? எவ்வளவு பெரிய கொலையா இருந்தாலும் சின்னதா ஒரு எவிடன்ஸ் இருக்கும். நீயா உண்மையை சொல்றியா இல்ல அடிபட்டு சாவ போறியா? எனக்கு அம்மா அப்பா கிடையாது. என் உலகமே என் தங்கச்சி தான். என் தங்கச்சி பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு அழகான செயின் வாங்கி கொடுத்து அவ பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ண கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். அப்பதான் அந்த பாண்டி மாசமா போலீஸ் ஸ்டேஷன்ல அலைஞ்சி திரிஞ்சு பாண்டிய பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் ஊருக்கே வந்தேன். ஊரே என்ன பைத்தியமா நம்புச்சு. நான் காத்திருந்த அந்த நாள் வந்துச்சு. பாண்டி ஊருக்கு வந்த உடனே அவனை கொல்லணும்னு துடிச்சேன். ஒவ்வொரு டைமும் அவனை ஃபாலோ பண்ணி அவனை கொல்ல பிளான் பண்ணேன். நைட்டு ஃபுல்லாக பாண்டி குடிச்சு போதையில கிடந்தான். என் கையால் அவனை இழுத்துட்டு போய் துடிக்க 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 கொன்னேன். இப்ப எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க,
ஏத்துக்கிறேன். இந்த கேஸை எப்படி எனக்கு முடிக்கணும் தெரியும். கிளம்பு. சார் என்ன சார் கொலைகாரனை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு போக சொல்கிறீங்களே, போங்க சார். வேற என்ன பண்ண சொல்றேன்? செத்தவனுக்கு யாரும் இல்லை. பைத்தியத்தை தூக்கி உள்ள வச்சா என்னதாயா பைத்தியம்னு சொல்லுவாங்க? சொல்லுங்க சார். வணக்கம் சார். நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டர் சரவணகுமார் பேசுறேன். சொல்லுங்க சார் ரிப்போர்ட் வந்துருச்சு சார். சார் ரிப்போர்ட் சொல்றது முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் சார். சார் அந்த ரிப்போர்ட் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன கழுத்தை நெரிச்சு தானே மர்டர் நடந்திருக்கு? சார் அதான் சார் இல்லை, இவன் கழுத்தை நெருக்கிறது முன்னாடி யாரோ உடம்புல விஷம் கொடுத்துருக்காங்க சார். விஷமா? ஆமாம் சார். சார் ரிப்போர்ட் படி கழுத்தை நெரிச்சது உண்மைதான் சார். ஆனால் அது 2 பேருக்கு முன்னாடி உடம்புல விஷம் இருந்திருக்கு சார். என்ன சொல்ற? ஆமாம் சார், ரிப்போர்ட் அதான் சார் சொல்லுது. சார் என்னாச்சு சார்? சார் சத்தியமா நான் எதுவும் பண்ணல சார். சார் 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 मर गया।